ரெடியா மாமே? ராணி, நம் ஆட்சியை ஆரம்பிப்போமா? எப்படி அமைச்சரே? என் தம்பி தங்கச்சி வராமல் நான் எப்படி ஆட்சியை ஆரம்பிப்பேன்? அதுவும் சரிதான். ஆமாம், ஏன் உங்கள் தம்பி தங்கச்சி வந்தோடனே உங்களுடைய ஆட்சியை ஆரம்பிக்கிறீர்கள்? எங்களுடைய அம்மா அப்பா இந்த ஆட்சியை நன்றாக ஆண்டு வந்தார்கள். அவர்கள் ஆண்டும் போது நான் அவர்கள் எப்படி ஆண்டார்கள் என்று உட்கார்ந்து பார்த்தேன். அவர்களுக்கு அப்புறம் இப்ப நான் தானே ஆட்சியை ஆண்டு கொண்டிருக்கிறேன். அதுவும் நன்றாக. அதுபோல் என்னுடைய தம்பி தங்கச்சியும் எனக்கு அப்புறம் அவர்களும் நன்றாக ஆள வேண்டும் அந்த நாட்டை. அதனால்தான் நான் ஆட்சி செய்யும் போது இவர்களையும் கூட உட்கார வைத்து ஆட்சியை ஆண்டு கொண்டு வந்துள்ளேன். அதனால்தான் உங்கள் பரம்பரையிலே எல்லாரும் இந்த ஆட்சியை நன்றாக ஆண்டு கொண்டு வந்துள்ளீரா? அவர்களே வந்து விட்டார்களே. ஆமா ஆமா, ஜானகி நீயும் வா. ராணி, இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய பஞ்சாயத்து உள்ளது, ஆரம்பிப்போமா? என்ன பஞ்சாயத்து எல்லாம் இருக்கிறது? சரி சரி, சொல்கிறேன் ராணி. முதலில் நம் அரண்மனையிலே ஒரு திருட்டு நடந்துள்ளது. என்னது, நம்ம அரண்மனையிலே திருட்டா? அதுக்கு சம்மந்தப்பட்டவர் யாராவது உள்ளாரா? ஆம், ஒருவர் இருக்கிறார் ராணி. அவரை வர சொல்கிறேன் இப்போ. இவன் நம் அரண்மனை பண்ணைக்காரனே. இவன் இங்க வந்துள்ளார். இவனுக்கும் அந்த திருட்டுக்கும் சம்பந்தம் உள்ளது. என்னது, இந்த திருட்டுக்கும் அவனுக்கும் சம்பந்தம் உள்ளதா? உனக்கும் அந்த திருட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் உள்ளதாப்பா? அப்புறம் ஏன்பா இங்க வந்துள்ள? என்னது, யாரோ 2 பேர் வந்து கோழி தூக்கிட்டு போயிருந்தாரா? அவர்களை நான் உடனே பார்க்க வேண்டும். நீ எப்படியாவது அவர்களை போய் பிடித்துட்டு வா. ஒரு அரண்மனை, ஓகேவா? இந்த அரண்மனை இன்னைக்கு வந்துட்டு நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிடுறோம். நாளைக்கு நம்ம காசு வாங்குறோம். அதுக்கு நான் வந்து ஒரு பிளான் வச்சிருக்கேன், ஓகேவா? தெரியுது பத்தியா ஒரு அரண்மனை. ஆமாக்கா, இந்த கோழியை வச்சு தான் நம்ம அந்த பிளானே பண்ண போகிறோம். அதை நம்ம இந்த கோழியை திருடி நம்ம வீட்டில் போயிட்டு இந்த கோழியை வச்சு சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நடக்கிறத நீயே பாரு. அதெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டோம். நம்ம இந்த திருட்டை மட்டும் பண்ணோன்னு வையேன், நம்மளுக்கு காசு தான் கிடைக்கும். பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. அருண் வந்துட்டு கீழே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வந்துட்டு இந்த பிரியாணியை கொடுத்து அவன் பெட்ல தூங்க வச்சிடலாம். இந்த பிளான் மட்டும் பண்ணா நாளைக்கு நமக்கு எவ்வளவு காசு கிடைக்குதுன்னு பாரு. சரிவா? அருண், நாங்க பிரியாணி செஞ்சிருக்கோம். ஆமா, கீழே படுத்து தூங்கினது போதும், வந்து பிரியாணி சாப்பிட்டு வந்து படு. மித்ரா, இந்த தண்ணிய மலை அரிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாண்டா, மழை தாண்டா பெய்யுது. இப்படி நம்புறா பாத்தியா? சரி, தூங்க அருண். ராணி, இவர்கள் தான் அந்த பணக்காரர் சொன்ன 3 பெயர்கள். இவர்கள் தான் அந்த கோழியை திருடினார்களாம். ஓ, அரண்மனையிலே திருட்டா? நீ என்னடா தைரியம் உங்க 3 பேருக்கும்? ஏண்டா அரண்மனையிலே கோழி திருடினீர்கள்? என்னடா தைரியம் உங்கள் 3 பேருக்கும்? ஏண்டா அரண்மனையிலே வந்து கோழி திருடினீர்கள்? சாரி மகாராணி, எங்க தம்பி அருண் கிட்ட கேட்டு
என்னது, உங்கள் தம்பி அருணா? இவனை பார்க்க இவ்வளவு சின்ன பையனாக உள்ளான். இவன் கிட்ட நான் என்ன கேள்வி கேட்க முடியும்? ஆள் பார்க்கற குட்டி பையன், ஏன்னா கேள்வி வந்துட்டா என்ன வேணா சொல்லுவான். என்னென்னமோ சொல்கிறாய். சரி, நீயும் உன் தங்கச்சியும் சற்று நேரம் வெளியே நின்று காத்தீர்கள். நான் இவனுக்காக தனியாக கேள்வி கேட்க வேண்டும். சரி மகாராணி, இப்பவே போறோம். அருண், நீங்க இரு. சரி, வாங்க. அம்மா, உன் பேர் தானே அருண்? நீ 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 நேற்று ராத்திரி என்ன சாப்பிட்டாய்? என்னது, சிக்கன் பிரியாணி 65? அப்பொழுது அப்போ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு இருக்கீர்கள். அப்போ அந்த தியாவும் மித்ராவும் தான் திருடி இருக்க வேண்டும். சரி, உன் அக்காவையும் உன் பெரிய அக்காவையும் சின்ன அக்காவையும் வர சொல். போ. ஓகே, போய் வர சொல்டா. வர சொல்லுங்க. மறுபடியும் வர சொல்லி இருந்தீங்களாமே. ஆமாம், நீ நேற்று ராத்திரி சிக்கன் பிரியாணி சாப்பிட்டிருக்கே என்று உன் தம்பி சொன்னான். அப்போ நீயும் உன் தங்கச்சியும் தானே கோழியை திருடி இருக்கிறீர்கள். ராணி, என்கிட்ட நேற்று நைட் என்ன ஆச்சு கேட்காம விட்டீங்களே. நேற்று நைட்டு நாங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். அதுக்கு முன்னாடி என்னாச்சு தெரியுமா? சிக்கன் வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே நம்ம பையா கடையில் போயிட்டு நாங்கள் ஏற்கனவே சிக்கன் வாங்கி பட்டோம். அங்கே போயிட்டு சிக்கன் வாங்கி வந்து பட்டோம். அங்கே போயிட்டு சிக்கன் வாங்கி வந்து அதை சமைச்சுட்டு இருக்கும் போதுதான் வெளியில மழை பெஞ்சிச்சு. மழை தானே பெஞ்சிச்சாலும் நேற்று. இவனே சொல்றேன் பாருங்க. அது நேற்று ராத்திரி மழை பெய்ந்ததா? எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. சரி, உன்னை நம்புகிறேன். ராணி, நீங்க அப்போலாம் நல்லா தூங்கிருப்பீங்க. நீங்க அப்போ நல்லா தூங்கிருப்பீங்க. நாங்க நைட்டு 12 மணிக்கு தான் பிரியாணி வாங்கி சமைச்சோம். சரி, சிக்கன் வாங்கி அதுல பிரியாணி சமைச்சோம். சரி, அதான் நான் நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டேனே. சரி, நீயும் உன் தம்பி தங்கச்சியும் சென்று வாருங்கள். தேங்க்ஸ் ராணி. சரி, வா போலாம். நன்றா சொன்னீர். சொன்னதுதான் சரி. உடனே காவலாளியை அமைத்து இவர்கள் வீட்டில் மழை பெய்ந்திருக்கிறதா இல்லாட்டி இவர்கள் பொய் சொல்கிறார்களா என்று கண்டுபிடிப்போம். யார் அங்கே? உடனே இவர்கள் வீட்டுக்கு போய் இவர்கள் வீட்டுக்கு வெளியே மழை பெய்திருக்கிறதா என்று பார்த்து வாருங்கள். ராணி, அவர்கள் சொன்ன மாதிரியே மழை பெய்திருந்தது. நான் போய் பார்த்து வந்தேன். இப்போ உங்கள் 3 பேரையும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு தப்பு புரிந்ததுக்கு என்னை மன்னித்து விடுங்கள். அதனால் உங்களுக்கு நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பை நிறையாக உங்களுக்கு பொக்கிஷம் உள்ளது. பொக்கிஷம், காசு, பணம் எல்லாமே உள்ளது. இதை நீங்க உங்க வீட்டுக்கு தாழ்மையாக எடுத்து செல்லுங்கள் என்று கூறுகிறேன். ஆமா, எல்லாமே உள்ளது. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தாழ்மையாக எடுத்து செல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களை மன்னித்து விடுங்கள். என்ன அமைச்சரே, நான் கூறினது சரிதானே? ஆமாம் ஆமாம், சரி. ரொம்ப தேங்க்ஸ் ராணி. நாம போலாம். மித்ரா, நான் தான் சொன்ன பாட்டியா, நம்ம நேற்று நைட் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். இன்னைக்கு காசு வாங்கிட்டோம். சூப்பர். இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் பண்ணலாம். சரி வா.